ஆஸ் அ டெர்மட்டாலஜிஸ்ட் நீங்க வந்து இந்த கொரியன் கிளாஸ் ஸ்கின் ரொட்டீனை வந்து அப்ரூவ் பண்ணுவீங்களா மாட்டீங்களா? சத்தியமா பண்ண மாட்டேன். நீங்க வந்து பாஸ்மதி அரிசியிலே கஞ்சி வச்சு தடவனா கூட இந்தியனை கொரியன் ஆக்க முடியாது. ஷேவிங் பண்ணுறது பெட்டரா இல்லை நம்ம வந்து வேக்ஸ் பண்ணுறது பெட்டரா, இந்த மாதிரி டவுட்ஸுக்கெலாம் உங்களோட ஆன்சர் என்ன? ஷேவிங் பண்றதுனால முடி வந்து திக்கா வளரும் அப்படிங்கிறது மிகப்பெரிய உருட்டு. அதை நம்பவே கூடாது. நான் ஆக்னிக்கு ஃபர்ஸ்ட் நீங்க எதை சொல்லுவீங்க? ரெண்டு ஆக்னிக்குமே எக்ஸஸ் ஆயில் செக்ரீஷன் தான் காரணம். இந்த முல்தானி மட்டி, மஞ்சள், காப்பித்தூள், கண்ட இழவெல்லாம் கிச்சன்ல பாக்குறதெல்லாம் பூசுறது. இப்ப ஸ்கின் ஒயிட்டனிங், பிரைட்டனிங், லைட்டனிங் ட்ரீட்மெண்ட் பண்றதே ஃப்ராடு. ஒரு எத்திக்கல் டாக்டர் அதை பண்ணவே கூடாது. ஸோ ஆஸ் அ டெர்மட்டாலஜிஸ்ட் பேசிக்காக ஒரு ஸ்கின்னுக்கு வந்து நம்ம இதை தான் பண்ணணும், ஒரு ஹெல்த்தி அண்ட் க்ளோயிங் ஸ்கின்னுக்கு இதை பண்ணால் போதும்னா நீங்கள் இதெல்லாம் சொல்லுவீங்க? பீஸ்ஃபுல்லாக சத்தம் இல்லாமல் எந்த விதமான லைட்டும் இல்லாமல் நீங்கள் பீஸ்ஃபுல்லாக படுத்தாதான் மெலட்டோனின் சுரக்க ஆரம்பிக்கும். இப்போ பெரிய பெரிய மகான்கள் இருக்காங்க, ரோட்டில் சில பேர் உட்காந்துருப்பாங்க, சாப்பிட்ருக்க மாட்டாங்க, குளிச்சிருக்க மாட்டாங்க, கண்ணில் முகத்தில் ஒரு ஒளி இருக்கும். அவங்க பெரிய சித்தர்கள்னு சொல்லுவோம் நம்ம. உமன் வந்து எப்பயுமே பியூட்டி கான்ஷியஸாக இருக்கக்கூடிய பர்சன் தான். ஸோ அந்த விதத்தில் வந்துட்டு அவங்களுக்கு ஹேர் ரிமூவல், அதாவது கையில் ஹேர் இருக்கக்கூடாது, காலில் இருக்கக்கூடாதுன்றது இட்ஸ் எ வெரி காமன் தாட் ஆஃப் எவ்ரி உமன். அப்படி இருக்கும்போது அவங்க இதை ஷேவ் பண்ணுறதுனாலையோ வேக்ஸ் பண்ணுறதுனாலையோ அனதர் ப்ராப்ளம் வந்து ரைஸ் ஆகுது, ஸ்ட்ராபெரி லெக்ஸ் அப்படின்றது சொல்கிறாங்க. ஸோ இதுக்கு ஒரு பெட்டர் சொல்யூஷன் ஆர் எப்போ இது வந்து ஷேவிங் பண்ணுறது பெட்டரா இல்லை நம்ம வந்து வேக்ஸ் பண்ணுறது பெட்டரா, இந்த மாதிரி டவுட்ஸுக்கெலாம் உங்களோட ஆன்சர் என்ன? எக்ஸலண்ட். ஹேருங்கிறது வந்து உடம்பு ஸ்கின்ல எல்லா இடத்துலையும் இருக்கும். உள்ளங்கை உள்ளங்காலை தவிர, உதடு அந்த மாதிரி உள் தோலை தவிர மற்ற எல்லா இடத்துலையும் ஹேர் இருக்கும். அது வந்து இயற்கை. நம்ம அனிமல்ஸுக்கு உடம்பு ஃபுல்லா ஹேர் இருக்க மாதிரி ஹியூமன் பீயிங்ஸ் எவல்யூஷன்ல நம்ம மேல ஹியூமனா மாறும்போது நமக்கு தலையில மட்டும் முடி இருக்கு, உடம்புல முடி கம்மியா இருக்கு. ஆனா முடி இல்லாம இருக்கணும்னு அவசியமே இல்லை. முடி இருந்தாதான் அது ஸ்கின். ஸோ ஸ்கின்ல இருக்கக்கூடிய துவாரங்கள் இருக்குல்ல, மல்டிபிள் போர்ஸ் இருக்குல்ல, அதெல்லாம் ஹேர் வரக்கூடிய துவாரம் தான். அந்த துவாரம் கொடுத்ததே வந்து ஹேர் வர்றதுக்காக தான். அது வழியா தான் ஸ்கின் வந்து பிரீத் அவுட் பண்ணுது, பிரீத் இன் பண்ணுது. ஸ்கின்ல இருக்கக்கூடிய செக்ரீஷன்ஸ், எக்ஸ்கிரீஷன்லாம் வெளியில வருது. நம்ம ஏதாவது ஆயின்மெண்ட் போட்டாலோ இல்லை ஆயில் தடவினாலோ கொஞ்சம் உள்ள இறங்குறது அந்த போர்ஸ் மூலமா தான். ஸ்வெட் அது மூலமா தான் வெளியில வருது, அந்த போர்ஸ்ல இருந்து. ஆயில் செக்ரீஷன் அதுல இருந்து தான் வெளியில வருது, நேச்சுரல் ஆயில் செக்ரீஷன். ஸோ இந்த போர்ஸ் வந்து நார்மலா இருக்கு அப்படின்னா, அந்த போர்ஸ் இருக்குன்னா அந்த ஹேர் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட், எசென்ஷியல்னு அர்த்தம். ஹேர் வந்து ஒன்றும் தேவையில்லாத உறுப்பு இல்லை. ஆனா பெண்கள் வந்து ஒரு அழகுக்காக, ஸ்மூத்னஸ்க்காக ஹேர் இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. இப்போ ஆஃப் லைட் வர வர மாடர்னா இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. அப்படி அதை ஹேரை ரிமூவ் பண்ணணும் அப்படின்னா த பெஸ்ட் வே டு ரிமூவ் ஷேவிங் தான். ஷேவிங் பண்றதுனால முடி வந்து திக்கா வளரும் அப்படிங்கிறது மிகப்பெரிய உருட்டு. அதை நம்பவே கூடாது. ஏன்னா ஷேவ் பண்ணிட்டு நீங்க இப்படி எதிர்பக்கம் கையை ரன் பண்ணி பாத்தீங்கன்னா அந்த இடம் ரஃபா இருக்க மாதிரி இருக்கும். ஏன்னா அந்த முடி வந்து ஒரு ஆங்கிள் கட் ஆகுது இல்ல. இப்படி நீங்க ஷேவ் பண்ணும்போது இப்படி வெர்டிகலா கட் ஆகாது, இப்படி கட் ஆகும். அதனால அந்த சர்ஃபேஸ் வந்து நீங்க இப்படி பண்ணும்போது அப்படி தெரியும். ஸோ அதுதான் ஒரு இல்யூஷன் தானே ஒழிய இட் இஸ் நாட் ரியாலிட்டி தட் ஷேவ் பண்ணுறதால முடி திக்காகும் அப்படிங்கிறது இந்த பியூட்டிஷியன்ஸ் கிளப்பி விடுறது. அது உண்மையே கிடையாது. ஷேவ் பண்ணுறதுனால ஹேர் மட்டும்தான் ரிமூவ் ஆகுமே ஒழிய ஸ்கின்னுக்கு எந்த டேமேஜும் ஆகாது. எத்தனை தடவை வேணா, ஒரு நாளைக்கு 2 தடவை கூட நீங்கள் ஷேவ் பண்ணலாம், அதனால எந்த டேமேஜும் ஏற்படாது. ஸோ அதனால அது ஷேவிங் தான் சேஃபஸ்ட், பெஸ்ட் அண்ட் ரீசனபிள், சீப்பஸ்ட். இப்போ உங்களால் செலவு பண்ண முடியும் அப்படின்னா நீங்கள் லேசர் ஹேர் ரிடக்ஷன் பண்ணிக்கலாம். லேசர்ல பண்ணும்போது அது வந்து ஓரளவுக்கு பெர்மனன்ட், நாட் என்டையர்லி. இது இப்போ லேசர் பண்ணிட்டா லைஃப் லாங் முடியே வராதுன்னு சொல்ல முடியாது, குறையும். ரொம்ப அதிகமா வராம அதாவது நீங்க ஒரு 6 monthsக்கு ஒரு தடவையோ 1 yearக்கு ஒரு தடவையோ அது ஒரு மெயின்டெனன்ஸ் மாதிரி பண்ணிக்கலாம். தட் டிபெண்ட்ஸ் ஆன் யுவர் அஃபோர்டபிலிட்டி. ஏன்னா லேசர் இஸ் மோர் எக்ஸ்பென்சிவ். சோ ரேசர் தான் பெஸ்ட் லேசரை விட. ஓகே சார். சோ அப்ப இந்த ஸ்ட்ராபெரி லெக்ஸ் வந்து ஷேவிங்னால தான் காஸ் ஆகுது? ஷேவிங்னால கிடையாது, இந்த த்ரெட்டிங் வேக்சிங்னால. ஓகே. நீங்க இப்ப வேக்சிங் நல்ல ஹாட் வேக்ஸோ கோல்டு வேக்ஸோ போட்டு இப்படி டமால்னு இப்படி வேகமா பிக்கும் போது அந்த முடியெல்லாம் பிச்சுட்டு தானே வருது. ஸோ உள்ள இந்த ஹேர் ஃபாலிக்கல் வந்து டீப்பா இருக்கு. முடி நம்ம மேல பாக்குறது முடி மட்டும்தான், அதனுடைய ஃபாலிக்கல் இங்க இருக்கு. ஸ்கின் லெவல் இப்படி இருக்குன்னா இங்க இருக்கு ஹேர் ஃபாலிக்கல். ஸோ ஹேரோட ரூட் வந்து உள்ள இருக்கு, டெர்மிஸ்ல இருக்கு. ஸோ அதை அப்படி நீங்க ட்ரமாட்டிக்கா புல் பண்ணும்போது என்ன ஆகும், ரியாக்ட் ஆகுது. இந்த கோழி எல்லாம் உரிச்சிங்கன்னா எப்படி இருக்கும், அந்த புள்ளி புள்ளி அது மாதிரி இருக்கும். ஓகே, அதனால தான் ஸ்ட்ராபெரி லெக்ஸ். அதெல்லாம் ஸ்ட்ராபெரி லெக்ஸ். ஓகே. சோ அதே மாதிரி தொடர்ந்து நீங்க இந்த மாதிரி பண்ணிட்டே இருந்தீங்கன்னா, வேக்சிங் த்ரெட்டிங் எல்லாம் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா இந்த மாதிரி அந்த
போர்ஸ் வழியா அந்த முடிய வேகமா ட்ரொமேட்டிக்கா இழுத்து அந்த இடத்துல ஒரு பம்ப் மாதிரி வந்துடும். அது பேரு சூடோ ஃபாலிகுலைட்டிஸ்னு பேரு. ஓகே. அதுவும் ரொம்ப அசிங்கமா இருக்கு, கருப்பு கருப்பாயிடும், போகவே போகாது. ஸோ அதெல்லாம் இந்த ஷேவிங்ல வராது. ஓகே. அதுக்கே நிறைய சாஃப்ட் ரேசர்ஸ் வந்துருச்சு. நீங்க ரெகுலரா எப்பப்போ தேவையோ அப்போ ஷேவ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து ஆக்னே வந்துட்டு நிறைய பேருக்கு வருதுன்னு நீங்கள் சொன்னீங்க. பட் இதை வந்து 2 விதமாக வந்து டிஃபர் பண்ணுறாங்க. ஒன்று வந்து டீனேஜில் வர ஆக்னே அண்ட் இன்னொன்று வந்து அடல்ட்டில் வர ஆக்னே. ஸோ இதோட டைப்ஸ் எதனால வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறாங்க அண்ட் இதுக்கு ஒரு சொல்யூஷன்னா ஆக்னேக்கு ஃபர்ஸ்ட் நீங்கள் எதை சொல்லுவீங்க? 2 ஆக்னிக்குமே எக்ஸஸ் ஆயில் செக்ரீஷன் தான் காரணம். ஓகே. ஸோ இந்த டீனேஜ் ஆக்னிங்கிறது வந்து வரும், நார்மலாக போயிடும். நம்ம ரொம்ப பெருசாக ட்ரீட் பண்ணாமல் இருந்தால் கூட அந்த டீனேஜ் ஆக்னி வந்து ஆட்டோமேட்டிக்காக ஒரு அந்த ஏஜ் ஆகும்போது அது இட் டோன்ட் லீவ் எனி பிளமிஷஸ். அது வந்ததும் தெரியாது போனதும் தெரியாது, அது பாடு 1-2 வரும், அப்படி போயிடும். ஒன்றும் மார்க்கெல்லாம் இருக்காது. அது நார்மல் ஆக்னி. இந்த அடல்ட் ஆக்னின்னு சொல்கிறோம் இல்லையா, அது வந்து நாடுலோசிஸ்டிக் ஆக்னின்னு பேர். நாடுலோனா பெரிய பெரிய கட்டியாக வர்றது, சிஸ்டிக்னா உள்ள செக்ரீஷனோட வர்றது. இந்த நாடுலோசிஸ்டிக் பெருசு பெருசாக இருக்கும். அந்த நாடுலோசிஸ்டிக் ஆக்னி என்ன ஆகும், நீங்க ட்ரீட் பண்ணா கூட சம்டைம்ஸ் ஸ்கார் வரலாம். அதை வந்து நீங்க கிள்ளி விடுறது, அதை வந்து சரியா ட்ரீட் பண்ணாம கண்ட ஆன்லைன் கிரீமை வாங்கி தடவுறது, இந்த முல்தானி மட்டி, மஞ்சள், காப்பித்தூள், கண்ட இடவெல்லாம் கிச்சன்ல பாக்குறதெல்லாம் பூசுறது, இதெல்லாம் பண்ணும்போது இன்னும் டேமேஜ் ஆகி இன்னும் ஹைப்பர் பிக்மெண்டேஷன், ஸ்கார்ஸ், சில சமயம் பள்ளமா விதவிதமான ஸ்கார்ஸ் வந்துடும். ஒரு ஸ்காரும் ஒரு ரேஞ்சில் இருக்கும், ஒரு டெப்த்ல இருக்கும், அந்த மாதிரிலாம் வந்துடும். ஸோ இந்த நாடுலோசிஸ்டிக் ஆக்னிக்கு யூ நீட் ட்ரீட்மெண்ட். ஸோ இந்த நாடுலோசிஸ்டிக் ஆக்னியா இருந்தாலும் சரி, நார்மல் டீனேஜ் ஆக்னியா இருந்தாலும் சரி, சம்டைம்ஸ் பாடி ஆக்னி கூட வரும். சோ இந்த ஆக்னி எல்லாத்துக்கும் டாண்ட்ரஃபும் ஒரு காரணம். ஆயில் செக்ரீஷன் அதிகமா இருக்கும். சோ டாண்ட்ரஃபையும் ட்ரீட் பண்ணி ஆக்னியும் ட்ரீட் பண்றதுக்கு நிறைய மெடிசின்ஸ் வந்துருச்சு. இப்போ நிறைய வண்டர்ஃபுல் மெடிசின்ஸ் வந்துருச்சு. அதெல்லாம் போட்டா அந்த ஆயில் செக்ரீஷன்லாம் நல்ல எக்ஸஸ் ஆயில் செக்ரீஷன் குறையும், நார்மல் செக்ரீஷன் குறையாது. எக்ஸஸ் ஆயில் செக்ரீஷன் குறைஞ்சு ஆக்னியை வந்து வித்தவுட் எனி பிளமிஷஸ், வித்தவுட் எனி மார்க்ஸ் அதை ஈஸியா ட்ரீட் பண்ணலாம். ஆல்வேஸ் ஏர்லியர் த பெட்டர். சோ யூ டோன்ட் ட்ரீட் பை யுவர் செல்ஃப், யூ கோ டு அ டெர்மட்டாலஜிஸ்ட். அதுதான் ரொம்ப முக்கியம். ஆஸ் அ டெர்மட்டாலஜிஸ்ட் நீங்க வந்து இந்த கொரியன் கிளாஸ் ஸ்கின் ரொட்டீனை வந்து அப்ரூவ் பண்ணுவீங்களா மாட்டீங்களா? சத்தியமா பண்ண மாட்டேன். கொரியனுக்கு தான் கொரியன் கிளாஸ் ஸ்கின் வரும், நமக்கு எப்படி வரும்? பிகாஸ் இப்போ நம்மள்ட்ட வந்து இந்த அரிசி கஞ்சி, ரைஸ் வாட்டர் வச்சு நம்மளால வந்து கொரியன் கிளாஸ் ஸ்கின் அச்சீவ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு 10 ஸ்டெப் இருக்கு, 20 ஸ்டெப் இருக்கு, ஆர் ரைஸ் வாட்டரோட இதை ஜாயின் பண்ணி பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டுலாம் சொல்றாங்க. இதெல்லாம் எஃபெக்டிவா? நீங்க வந்து பாஸ்மதி அரிசியிலே கஞ்சி வச்சு தடவனா கூட இந்தியனை கொரியன் ஆக்க முடியாது, கொரியனை இந்தியன் ஆக்க முடியாது. நம்ம ஸ்கின் நம்ம ரேஸ்க்கு எப்படி இருக்கோ, நம்ம ஊர்ல எப்படி இருக்கோ அப்படிதான் இருக்கும். பட் அந்த கிளாஸ் ஸ்கின் எஃபெக்ட் வந்து நம்மளால அதெல்லாம் சும்மா அப்ளை பண்றதுதான். கிளாஸ் ஸ்கின்ங்கிறது நேச்சுரலா வரவே வராது. இட் ஆல் டிபெண்ட்ஸ் ஆன் யுவர் நேச்சுரல் ஜெனடிக்ஸ். நீங்க எப்படி யூ ஷுட் ஹவ், நான் தான் வேடிக்கையா சொல்லுவேன், உங்களுக்கு இந்த மாதிரி வேணும்னா யூ ஷுட் ஹவ் சோசன் த ரைட் பேரண்ட்ஸ்னு. சோ நம்மளுடைய ஜெனடிக் செட்டப் எப்படி இருக்கோ அப்படிதான் நமக்கு இருக்கும். சோ நமக்கு வந்து நம்மளுடைய ஜீன், நம்ம ரேஸை தாண்டி எல்லாம் நம்ம மாறவே முடியாது. இது ஒரு மிகப்பெரிய ஃப்ராட். இது கொரியன் கிளாஸ் ஸ்கின், அவங்க கொரியன்ஸுக்கே வந்து அவங்க அப்ளை பண்ற இந்த ஸ்னெயில் மியூசின் ஒன்று இருக்கு, வடவடன்னு குழக்குடன்னு இருக்கும். அதை தடவுறதுனாலதான் அவங்களுக்கு அந்த கிளாசி ஸ்கின் வருது. நேச்சுரலாலாம் யாருக்கும் கிளாசி ஸ்கின் இருக்காது. நீங்க எத்தனை கொரியனை மேக்கப் இல்லாம பார்த்திருக்கீங்க? ஸோ இதெல்லாம் சும்மா இட்ஸ் ஃபோட்டோகிராஃபிக் இல்யூஷன் தான், அதெல்லாம் ரியாலிட்டியே கிடையாது. ஓகே. இப்போ இந்த ஓவர் நைட் ஸ்கின் ஒயிட்னிங் அப்படின்றதெல்லாம் இருக்கு. பிகாஸ் எப்பயுமே வந்து பியூட்டி ஸ்டாண்டர்ட்ஸ் எடுத்துக்கிட்டாலே வந்துட்டு ஸ்கின் ஒயிட்டா இருந்தா, ஃபேரா இருந்தா அவங்க வந்து அழகு. அப்படி எடுத்துக்கிட்டோம்னா எல்லாருக்குமே ஸ்கின் ஒயிட்னிங்காக தான் இந்த ஸ்கின் கேர் ரொட்டீனா இருக்கட்டும், எல்லா 10 ஸ்டெப் 20 ஸ்டெப் ஃபாலோ பண்றது அதான் ரீசன். அப்படி இருக்கும்போது இந்த ஓவர் நைட் க்ளோயிங் மாஸ்கா இருக்கட்டும், இல்லை க்ரீம்ஸா இருக்கட்டும், ஆர் நம்ம வந்து இப்போ நாளைக்கு எனக்கு ஈவெண்ட், இன்னைக்கே நான் இதெல்லாம் பண்றேன்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட ரெமடிஸ் வந்து ஃபாலோ பண்றாங்க. இதெல்லாம் எஃபெக்டிவா? இதெல்லாம் எஃபெக்டே கிடையாது. ரெண்டாவது டேமேஜிங், பண்ணவே கூடாது. இப்போ இந்த வெள்ளையா இருந்தாதான் அழகுன்னு நீங்க ஒரு வார்த்தை சொன்னீங்கல்ல, அது ஒரு பெரிய தாழ்வு மனப்பான்மை. அது வந்து வெறும் பியூட்டி சம்பந்தப்பட்ட விஷயமோ ஸ்கின் சம்பந்தப்பட்ட விஷயம் கிடையாது. அது ஒரு மிகப்பெரிய அரசியல், அது ஒரு மிகப்பெரிய சோசியல் ப்ராப்ளம். அது எல்லா உலகம் பூரா வந்து வெள்ளையா இருக்கிறவன் தான் அழகு, வெள்ளையா இருக்கிறவன் நேர்மையானவன், வெள்ளையா இருக்கிறவன் கடவுளுக்கு சமமானவன், வெள்ளையா இருக்கிறவன் பொய் சொல்ல மாட்டான், இப்படி எல்லாம் ஃப்ராட். இது வந்து காலங்காலமா நம்ம மனசுல அந்த ஒரு தாட்டை இன்ஸ்டில் பண்ணி ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸை கிரியேட் பண்ணி அந்த பிளாக்கை அடிமைப்படுத்தி வெள்ளைய உயர்த்தி இப்படி பண்ணி வச்சிருக்காங்க. இதுக்கு அடிமைப்பட்டா அதை போல முட்டாள்தனம் வேற எதுவுமே இல்லை. இப்போ நம்ம we are all educated,
படிக்கிறோம், நிறைய இடத்துக்கு போகிறோம், எவ்வளோ விஷயத்தை பார்க்குறோம். இப்போ போய் வெள்ளையாக இருக்கணும்னு நினைக்கிறது போல் அடிமுட்டாள்தனம் வேறு எதுவுமே இல்லை. ஸ்டில் இங்க ட்ரீட்மெண்ட்ஸ்லாம் இருக்குல்ல, ஸ்கின் ஒயிட்னிங் ட்ரீட்மெண்ட். அதான் ஃப்ராடு. இப்போ நீங்கள் கேட்குறது இப்போ ஸ்கின் ஒயிட்டனிங், பிரைட்டனிங், லைட்டனிங் ட்ரீட்மெண்ட் பண்ணுறதே ஃப்ராடு. ஒரு எத்திக்கல் டாக்டர் அதை பண்ணவே கூடாது. இப்போ ஒரு பேஷண்ட் வந்து எனக்கு ஸ்கின் ஒயிட்டனிங், ஏன் உனக்கு ஒயிட்டனிங் ஆகணும், நீ நல்லா தானே இருக்கேன்னு சொல்லணும். அதுதான் ஒரு டாக்டருடைய நேர்மை, அதோடைய டாக்டருடைய கடமையும் கூட. நீ நல்லா இப்போ கோ எஜுகேட் யுவர் செல்ஃப், படி, பெரிய ஆளாக, பெரிய ஒரு சிங்க பெண்ணா மாறு. அதை விட்டியே வெள்ளை பெண்ணா மாறுற, இது தேவையே இல்லையே. அடிமுட்டாள்தனம் அது. இது அடிமைத்தனம். முட்டாள்தனங்கிறத விட அடிமைத்தனம். ஸோ இதுக்கு நம்ம அடிபணியவே கூடாது, இந்த அடிமைத்தனத்துக்கு. இதனால தான் வந்து பண்ணுறான் 6 வாரத்தில் சிகப்பழகு, 7 வாரத்தில் சிகப்பழகு, வெள்ளையாக இருந்தால் உனக்கு ஜாப் கிடைக்கும், வெள்ளையாக இருந்தால் உனக்கு கல்யாணம் ஆகும், இப்படிலாம் கிளப்பி விடுறானுங்க. இதை எப்படி நம்ம அந்த தாழ்வு மனப்பான்மையை பெண்கள் மனத்தில் ஏற்படுத்தி ஏற்படுத்தி ஏற்படுத்தி, அதே ஆம்பளை வந்து டார்க் ஹேண்ட்ஸம், டால் அண்ட் ஹேண்ட்ஸம்மா, எப்படி அவன் வெள்ளையாக இருக்கக்கூடாதா? இதெல்லாம் ஃப்ராடு. ஸோ இப்போ பெண்கள்னா இப்படி இருக்கணும். இப்போ பெண்களை வந்து ஒரு செக்ஷுவல் ஆர்கனாக பார்க்குறான், ஒரு பொம்மை மாதிரி பார்க்குறான். அவங்களுடைய அறிவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறது இல்லை. அழகுன்னா இவனையும் அழகுக்கு ஒரு கிரைட்டீரியா வச்சு இதுதான் அழகு அப்படின்னு இவனாவே ஒன்று சொல்லி எல்லாம் காஸ்மெட்டிக் இண்டஸ்ட்ரி பணம் சம்பாதிக்கிறதுக்கு. அப்படி கிடையவே கிடையாது. அழகுங்கிறது மனசில் இருக்கணும், அறிவில் இருக்கணும், இல்லையா? ஸோ இது இந்த மாதிரிலாம் தேவையே இல்லை. இதெல்லாம் பண்ணவே கூடாது, பண்ணவும் முடியாது. ஓகே. ஸோ இதில் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஸ்டின் நான் கேட்கணும்னு வச்சிருந்தேன் என்னன்னா, சீரம்ஸ். இந்த சீரம்ஸ் வந்து இப்போ ஆஃப் லைட்டாக பயங்கர பூம் ஆகிட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயம். இது இப்போ எப்படி நம்மளுக்கு தேங்காய் எண்ணெய் வீட்டில் இருக்கும், அந்த மாதிரி சீரம்ஸ் வந்து இருக்கு. அதுலேயும் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா ரோஸ்மேரி சீரம், அதுக்கப்புறம் இந்த ரைஸ் வாட்டர், மில்க்லேருந்து சீரம், ஆர்கானிக்காக வரதுலேருந்து சீரம்ன்றாங்க. அண்ட் அதை தாண்டி புதுசாக இந்த கெமிஸ்ட்ரி லேப்ல இருக்க நேம்ஸ் மாதிரி ரெட்டினால், விட்டமின் சி, அதுக்கப்புறம் ஹைலரானிக், அந்த மாதிரிலாம் சொல்றாங்க. இதெல்லாம் ஆக்சுவலி எடுத்துக்கலாமா? அண்ட் இதெல்லாம் எடுத்துக்கிட்டா எஃபெக்டிவா இருக்குமா? தேவையே இல்லை. ஆக்சுவலா சீரம்னா என்னன்னு நம்ம புரிஞ்சுக்கணும் முதல்ல. இப்ப சீரம் அன்னைக்கு ஒரு டாக்டர் வந்து கேக்குறாங்க என்கிட்ட, ஒரு சீரம் ஏதாவது எழுதி தர முடியுமா அப்படின்னு. நான் நீ டாக்டருக்கு படிச்சிருக்க, சீரம்னா என்ன அப்படின்னு என்னன்னே தெரியல. ஒரு கூகுளில் சர்ச் பண்ணி பார்த்தா சீரமோடைய டெஃபினிஷன் வருது. இப்போ சீரம்னா என்னன்னா, பிளட்டில் வந்து நம்ம ஆர்பிசி, டபிள்யூபிசி, பிளேட்லெட்னு 3 செல் இருக்குல்ல, அந்த பிளட்ல இருக்கிற செல்ஸை ரிமூவ் பண்ணிட்டா ரிமைனிங் லிக்விட் இஸ் கால்ட் சீரம். அந்த பிளாஸ்மான்னு சொல்றோம்ல, அதுதான் சீரம். ஸோ அப்பனா என்ன அர்த்தம், ஒரு சொல்யூஷன்ல இருக்கக்கூடிய சஸ்பெண்டட் பார்ட்டிகிள்ஸை ரிமூவ் பண்ணிட்டா அந்த ரிமைனிங் லிக்விட் இஸ் சீரம். இதுதான் சீரம்னா அர்த்தம். இந்த சீரம்ங்கிறத எதுக்கு வேணாலும் மிஸ்யூஸ் பண்றானுங்க. இது எப்படி இதை வந்து ஜனங்க நம்ப ஆரம்பிச்சாங்க? இது ஒரு எல்லாமே ஒரு கமர்ஷியல் ஃப்ராடு. இப்படி சீரம் சீரம் சீரம்னு இதை பத்தியே பேசி, இதை பத்தியே எழுதி, அர்த்தம் இல்லாத, அதுக்கு என்ன அர்த்தம்னே புரியாம மக்கள் அதை நம்ப ஆரம்பிச்சு வீடுதோடு நீங்க சொன்ன மாதிரி எல்லா கபோர்ட்லயும் ஒரு சீரம் இருக்கு. ஹேருக்கு ஒரு சீரம், மூஞ்சிக்கு ஒரு சீரம், அதுக்கு ஒரு சீரம், இதுக்கு ஒரு சீரம்னு. இதுல தேவையே இல்லை. சீரம்ங்கிறது என்னன்னா ஒரு வெஹிக்கிள், ஒரு சொல்யூஷன். அந்த சொல்யூஷன்ல மெடிசினல் குவாலிட்டி இருக்கலாம், இல்லாமல் இருக்கலாம். இப்ப ஹேருக்கு உள்ள சீரம் எப்படி பாத்தீங்கன்னா, நம்ம ஹேர் ஆயில் இருக்குல்ல, அந்த ஹேர் ஆயில் என்ன ஆகும், இப்படி தடவுனோடனே பிசு பிசுன்னு ஆகும், கொஞ்சம் அந்த ஸ்டிக்கி ப்ராப்பர்ட்டி இருக்கும். அந்த ஸ்டிக்கி ப்ராப்பர்ட்டியை ரிமூவ் பண்ணிட்டா இட் பிகம்ஸ் ஹேர் சீரம். முடிக்கு வந்து அந்த முடியினுடைய சாஃப்ட்னஸை மட்டும் மெயின்டைன் பண்ணும். எப்படி ஸ்கின் மேல ஒரு லேயர், ஆயிலி லேயர் இருக்கோ, அதே மாதிரி ஹேர் மேல ஒரு ஆயிலி லேயர் இருக்கு. அந்த ஆயிலி லேயரை ரீஇன்ஃபோர்ஸ் பண்றதுக்கு இந்த சீரம் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஹேருக்கு மட்டும் அதை அப்ளை பண்ணோம்னா ஹேர் வந்து இன்னும் மோர் ஸ்ட்ராங்கா இருக்கும், மோர் ப்ரொடெக்டடா இருக்கும், ஹேர் டேமேஜ் கொஞ்சம் குறையும். அது மாதிரி ஹேர் சீரம் இருக்கு. அதே மாதிரி ஸ்கின் சீரம்னா என்னன்னா, அதுல சில மெடிசின் இப்போ சொன்ன மாதிரி நீங்க ரெட்டினால் இருக்கலாம், ஹைலரானிக் ஆசிட் இருக்கலாம். அதெல்லாம் அந்த ஹைலரானிக் ஆசிடையோ ரெட்டினாலையோ அந்த ஸ்கின்ல அந்த டார்கெட் ஏரியால அந்த போர்ஸ் வழியா உள்ள கொண்டு போறதுக்கு அந்த சீரம் ஹெல்ப் பண்ணுது. இட் இஸ் ஒன்லி a வெஹிக்கிள்னு சொல்லுவாங்க. இப்போ நம்ம ஒரு இடத்துல இந்த இடத்துக்கு போறோம், ஒரு கார்லயோ பைக்லயோ போறோம்ல, டிரான்ஸ்போர்ட் மீடியா. அது மாதிரி இந்த சீரம்ங்கிறது ஒரு டிரான்ஸ்போர்ட் மீடியா. அது நமக்கு அந்த இடத்த அந்த மெடிசினல் ப்ராப்பர்ட்டியை, மெடிசினல் மாலிக்யூலை அந்த இடத்துக்கு கொண்டு போகுது. அந்த மெடிசினல் மாலிக்யூல் லோ மாலிகுலர் வெயிட்டா இருந்துச்சு அப்படின்னா அந்த போர்ஸ் வழியா உள்ள போகும். ஸோ அதுக்காக தான் நம்ம மெடிசினல் மாலிகூல்ஸை யூஸ் பண்ணுறோம். இப்போ கிச்சனில் இருக்கிறதெல்லாம் தடவனோம்னா அது ஹை மாலிகுலர் வெயிட், அது ஸ்கின்னுக்குள்ளே போகாது, டேமேஜ் தான் ஆகும். ஸோ அது மாதிரி ஒரு சீரம்ங்கிறது வந்து ஒரு டாக்டர் ப்ரிஸ்கிரைப் பண்ணி உங்களுக்கு இது தேவை அப்படின்னா, ஒரு ஆன்டி ஏஜிங் சீரம் தேவைன்னா அதை எடுத்துக்கலாம், விட்டமின் சி சீரம் தேவைன்னா அதை எடுத்துக்கலாம். அதை விட டாபிக்கல் விட்டமின் சியை விட, டாபிக்கல் ஆன்டி ஏஜிங்கை விட ஓரலாக எடுத்துக்கிற விட்டமின் சி தான் பெஸ்ட். ஸோ இதெல்லாம் வந்து இதெல்லாம் சீரம்ங்கிறதெல்லாம் ஒரு டாக்டர் டிசைட் பண்ணி, அதுக்கு அவங்களுக்கு ஒரு பிரச்சனை இருந்தால் டிசைட் பண்ணி கொடுக்க வேண்டியது ஒரு தெரப்பியூட்டிக்
ட்ரக், அது ஒரு மாலிக்யூல் மாதிரி. அதை போய் இவங்கெல்லாம் ஆன்லைன்ல விற்கிறது, கண்டதெல்லாம் வாங்கி தடவுறது, என்னென்னமோ கம்பெனிலாம் வந்துருச்சு. அது ஏகப்பட்ட, அது ஒரு $multi-billion பிஸ்னஸ். இதெல்லாம் ஏமாத்தி விற்கிறாங்க. மக்கள் ஏதோ அவங்களுக்கு நிறைய விஷயம் தெரிஞ்ச மாதிரி இதெல்லாம் வாங்குறாங்க. கடைசியில ஏமாறுறாங்க. அவங்களுடைய பணம் அவங்கள அறியாம அவங்க பர்ஸ்ல இருந்து போகுது. அப்படி இந்த ஆன்லைன் ஃப்ராட் பண்றான்ல, திடீர்னு நம்ம அக்கௌண்ட்ல இருந்து பணம் குறையிற மாதிரி, இது அதே மாதிரி தான். இது ஒரு ஸ்கேம் நம்மள அறியாம போயிட்டு இருக்கோம். ஸோ ஆஸ் அ டெர்மட்டாலஜிஸ்ட், பேசிக்கா ஒரு ஸ்கின்னுக்கு வந்து நம்ம இதை தான் பண்ணணும், ஒரு ஹெல்த்தி அண்ட் க்ளோயிங் ஸ்கின்னுக்கு இதை பண்ணா போதும்னா நீங்க இதெல்லாம் சொல்லுவீங்க? அதாவது முக்கியமா நம்ம ஹேரை டெய்லி வாஷ் பண்ணணும், ஸ்கின்னை ஃப்ரீக்வெண்டா வாஷ் பண்ணணும், ஒரு 5 times or 3 times வாஷ் பண்ணணும், நல்ல ஹெல்த்தி ஃபுட் சாப்பிடணும், மனசளவுல சந்தோஷமா இருக்கணும், அண்ட் நல்லா தூங்கணும். அது ரொம்ப முக்கியம். ஸ்லீப் வந்து 8 hours ஆஃப் எசென்ஷியல் ஸ்லீப் ரொம்ப முக்கியம்னு சொல்லுவாங்க. பட் இந்த 8 hours வந்துட்டு இப்போ நான் 12 o'clock தூங்குறேன் அண்ட் அடுத்த நாள் மார்னிங் 8 o'clock எந்திரிக்கிறேன், எனக்கு 8 hours ஸ்லீப் கிடைச்சிருச்சுன்னு தானே சொல்றாங்க. பட் ஸ்டில் என்னோட ஸ்கின் வந்து க்ளோயிங். நீங்க 8 hours தூங்குறீங்களாங்கிறது தான் முக்கியம். நீங்க 12 o'clock போய் போன உடனே யூ நாட் ஸ்லீப்பிங்ல போன் எடுத்து பார்த்துட்டு இருக்கீங்க, அன்னைக்கு என்னென்ன மெசேஜ் வந்துச்சு எல்லாம் பாக்குறீங்க, இன்ஸ்டாகிராம் ரீல் பார்க்க ஆரம்பிச்சா பார்த்துட்டே இருக்கீங்க. பை த டைம் 1 o'clock 2 o'clock தான் உங்களுக்கு தூக்கமே வருது. தூக்கம் வந்தாலும் தூக்கத்தை தவிர்த்து நீங்க அந்த போனை பார்த்துட்டு இருக்கீங்க. அந்த செல்போன்ல வரக்கூடிய ப்ளூ லைட் இருக்குல்ல, அந்த ப்ளூ லைட் will never let you sleep. ஏன்னா இப்போ நம்ம உடம்புல வந்து மெலட்டோனின் அப்படின்னு ஒரு ஹார்மோன் இருக்கு நம்ம பிரெயின்ல. பினியல் கிளாண்டுன்னு ஒன்று இருக்கு நம்ம பிரெயின் சென்டர் ஆஃப் த பிரெயின்ல. பினியல் கிளாண்ட் ஒன்று இருக்கு. அந்த பினியல் கிளாண்ட் வந்து செக்ரீட்ஸ் அ ஹார்மோன் கால் மெலட்டோனின். இந்த மெலட்டோனின் ஹார்மோன் வந்து தூக்கத்துக்கு ரொம்ப முக்கியம், தூக்கத்துக்கான ஹார்மோன் அது. ஸோ இந்த மெலட்டோனின் எப்போ செக்ரீட் ஆகும் அப்படின்னா, நம்ம எந்த ஊர்ல இருக்கிறோமோ அந்த ஊர்ல எப்போ இரவு நேரம் வருதோ, அந்த இரவு நேரத்தில் ஃபுல்லா டார்க் ஆகி அந்த ரூம்ல எந்த லைட்டும் இல்லாம, அதுக்கான என்விரான்மெண்ட் கரெக்டா நீங்க போய் பெட்ல படுத்து தூக்கத்துக்கான ஒரு பீஸ்ஃபுல்லா, சத்தம் இல்லாம, எந்த விதமான லைட்டும் இல்லாம நீங்க பீஸ்ஃபுல்லா படுத்தாதான் மெலட்டோனின் சுரக்க ஆரம்பிக்கும். இது வந்து இட் இஸ் a pre-programmed clock மாதிரி. அது உள்ளுக்குள்ள நம்ம பிரெயின்ல ஒரு கிளாக் இருக்கு, சர்க்காடியன் ரிதம்னு சொல்லுவாங்க. ஆட்டோமேட்டிக்கா கரெக்டா அது வரும். இப்ப நீங்க டெய்லி 9 மணிக்கு போய் படுக்கிறீங்க அப்படின்னா 10 மணிக்கு தூக்கம் வந்துடும் ரெகுலரா. எப்படி சின்ன குழந்தைங்க போய் படுத்துறது இல்ல, நாம தான் இந்த தப்பெல்லாம் பண்றோம். குழந்தையா இருக்கும்போது நீங்க போய் ஒரு 7 மணிக்கு படுக்க வச்சா 7:30 தூங்கிடும், 7:10. ஆட்டோமேட்டிக்காக அது தூங்கிடுவே, எந்த டிஸ்டர்பன்ஸும் கிடையாது. நமக்கு இந்த டிஸ்டர்பன்சஸ்லாம் இருக்கிறதுனால ஏதாவது ஒரு ஃபோன் வரும், தாட் ப்ராசஸ் எதையாவது பற்றி யோசிச்சுட்டே இருப்போம். அன்னைக்கு நடந்த பிரச்சனைகள், அடுத்த நாள் வரப்போகிற பிரச்சனைகள், இதை பற்றி யோசிச்சுட்டே இருப்போம். அந்த பிரெயினை சுவிட்ச் ஆஃப் பண்ணுறதில்ல நம்ம. ஸோ கம்ப்ளீட்டாக பிரெயினை சுவிட்ச் ஆஃப் பண்ணி, செல்ஃபோனை சுவிட்ச் ஆஃப் பண்ணி, எந்த விதமான லைட், இப்போ லைட்டு வரும்போது என்ன ஆகும்னா, ரூமில் லைட் எரிஞ்சாலோ இல்லை ரூமில் லைட்லாம் ஆஃப் பண்ணிவிட்டு பெட்ஷீட்டை போத்திக்கிட்டு செல்ஃபோனை பார்த்துட்டு இருந்தா கண் வழியாக அந்த செல்ஃபோனோட ப்ளூ லைட் போகுது இல்ல, அப்ப பிரெயின் will get a signal that it is a daylight. அதுக்கு பிரெயினுக்கு தெரியாது நைட்டு இவன் வந்து செல்போன் தான் பாக்குறான்லாம் அதுக்கு தெரியாது. கண்ணு வழியா ஒளி போச்சுன்னா டே லைட்னு நினைச்சுக்கும். ஸோ அப்ப என்ன ஆகும், அந்த கிளாக் மாறிடும். அந்த மெலட்டோனின் சுரக்க நேரத்தில் சுரக்காது. அப்புறமா நீங்க 12, 1 மணி 2 மணிக்கு படுத்து, அப்புறம் நீங்க ஆர்டிபிஷியலா ஸ்லீப்பை இன்டியூஸ் பண்ணி தூக்கம் வராம புரண்டு படுத்து சரியான தூக்கமே இல்லாம ஒரு 4 hours கூட நீங்க நல்லா தூங்க மாட்டீங்க. ஸோ இந்த தூக்கம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். நார்மல் பீஸ்ஃபுல் குழந்தை மாதிரி யூ ஹேவ் டு ஸ்லீப். அப்ப என்னன்னா, நீங்க வந்து ஆஃபீஸ் டென்ஷன் எல்லா ஒரீஸையும் விட்டுறணும். அந்த ஆஃபீஸோட விட்டுட்டு ஒரு 7-8 மணிக்கெல்லாம் நீங்க டின்னர் சாப்பிட்டுட்டு 7 மணி, இப்போ ஏர்லி டின்னர் இஸ் பெஸ்ட்டுங்கிறாங்க. சீக்கிரம் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் 7-8 மணிக்கு மேலே எதுவும் சாப்பிடாம, அண்ட் யூ கேன் டூ சம் மெடிடேஷன் ஆர் சாண்டிங் ஆர் சம் ப்ரேயர்ஸ், புக் ஏதாவது படிக்கலாம் ஒரு 1/2 மணி நேரம். போய் படுத்துட்டு ஒரு 9-9:30 நீங்க போய் படுத்துடணும். இந்த தூக்கத்துக்கான என்விரான்மெண்ட்டை கிரியேட் பண்ணணும். அந்த ஒரு ரூம் வந்து நல்ல ஒரு ஃப்ரேக்ரன்ஸ் இருக்கணும், நல்ல ஒரு மேபி ஒரு ஹம்மிங் நாய்ஸ் மாதிரி ஏதாவது இருக்கலாம், இல்லை நாய்ஸே இல்லாமல் இருக்கிறது பெஸ்ட்டு, லைட் இருக்கக்கூடாது. அண்ட் யூ ஸ்லீப் இன் அ வெரி பீஸ்ஃபுல் என்விரான்மெண்ட். ஆட்டோமேட்டிக்காக தூக்கம் வந்துடும். அது ஒரு 6 மணி நேரம் கூட இந்த மாதிரி ஒரு நார்மல் நல்ல ஒரு பீஸ்ஃபுல் சவுண்ட் ஸ்லீப் 6 மணி நேரம் இருந்தாலே போதுங்கிறாங்க, குவாலிட்டி ஸ்லீப். ஸோ அந்த ஸ்லீப் ஒரு வெரி முக்கியம், ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ நீங்க இந்த ஸ்லீப் இருந்தால் அடுத்த நாள் காலையில் நீங்க ஃப்ரெஷ்ஷா இருப்பீங்க. நம்மளே பார்த்துருக்கோம்ல, நம்ம அடுத்த நாள் டல்லா கோமா வரும் யாரை பார்த்தாலும். இப்போ வந்து முந்தின நாள் நைட்டு நம்ம சரியா தூங்கி இருக்க மாட்டோம். என்னைக்கு ஒருத்தர் நல்லா தூங்கி எந்திரிக்கிறானோ அடுத்த நாள் நல்ல தெளிவா கிளாரிட்டியோட அந்த அன்னைக்கு எடுக்கக்கூடிய முடிவுகள்லாம் கரெக்டா இருக்கும். கோவம் வராது யார் மேலேயும், நிறைய நல்லது பண்ணலாம். இதுதான் பேசிக் ஸ்கின் ஹெல்த்தியா இருக்கணும். எல்லாமே இன்டர்னல் தாமா.
நத்திங் இஸ் எக்ஸ்டர்னல், நத்திங் இஸ் எக்ஸ்டர்னல். நல்லா புரிஞ்சுக்கணும் அதை. எவ்ரிதிங் இஸ் இன்டர்னல். இப்ப பெரிய பெரிய மகான்கள் இருக்காங்க, ரோட்ல சில பேர் உட்கார்ந்துருப்பாங்க, சாப்பிட்டுருக்க மாட்டாங்க, குளிச்சிருக்க மாட்டாங்க, கண்ணில் முகத்துல ஒரு ஒளி இருக்கும். அவங்க பெரிய சித்தர்கள்னு சொல்லுவோம் நம்ம. பெரிய பெரிய மகான்கள் இருக்காங்க, ஒரு வேளைக்கு ஒரு வேளை தான் they will have food. ஆனா பார்த்தா அப்படி இருப்பாங்க. எப்படி அது? கள்ளங்கபடம் இல்லாத ஒரு மனசு, நிம்மதியான தூக்கம், எதை பத்தியும் they don't care. ஆனால் நம்ம அப்படி லௌகீக வாழ்க்கையில் அப்படி இருக்க முடியாது. we have to suffer, we have to care for everything, எல்லாம் பண்ணணும். ஆனா அதுலயும் ஒரு மாதிரி வாழலாம். அதுலயும் நம்ம வந்து ஒரு ஸ்ட்ரக்சர்டா ஆர்கனைஸ்டா வாழலாம். ஸோ அந்த டைம் மேனேஜ்மெண்ட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ அந்த தூக்கத்துக்கான 6 மணி நேரம் 8 மணி நேரம் தூங்கினா தான் 6 மணி நேரம் நல்லா தூங்க முடியும். அந்த 8 மணி நேரத்தை மட்டும் யாருக்காகவும் விட்டு கொடுக்க கூடாது. ஒரு பொண்ணு வருது, 15 வயசு பொண்ணு, அவங்க அப்பா அழுகிறாரு, அவருக்கு 40,000 ரூபா தான் சம்பளம் மாசம். ஒரு எவ்ரி மந்த் 15,000க்கு அந்த பொண்ணு காஸ்மெட்டிக் ப்ராடக்ட்ஸ் வாங்குதான் ஆன்லைன்ல. ஏன்னா அந்த காஜல்லையும் மஸ்காராலையும் இந்த பிபிடி இருக்கு. இந்த பெண்கள் அதுவும் கண்ணில் தடவுறாங்கல்ல, ரொம்ப டேஞ்சரஸ் அது. இப்போ நீங்க வந்து ஷாம்பூ பெஸ்ட்னு சொல்லுவீங்களா ஆர் சீயக்காய் பெஸ்ட்னு சொல்லுவீங்களா? அந்த pH வைஸ் பார்த்தா சீயக்காய் பெஸ்ட். கோகனட் ஆயில போல சிறந்த ஒரு மாய்ஸ்சரைசர் கிடையவே கிடையாது. ஹெல்மெட் போடுறதுனால ஹேர் ஃபால் ஆகும்? ஆகவே ஆகாது. விமன் வந்து இந்த ஹேர் ஸ்ட்ரைட்னர்ஸ் இந்த மாதிரி டூல்ஸ் கூடாது. சொந்த காசுல சூனியம் வச்சுக்கிற மாதிரி